ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா வி பெல்ட். ஓகேங்களா? வி பெல்ட் வந்து மேக்ஸிமம் டிசைன் டேட்டா புக் வச்சு ஃபுல்லாக மேக்ஸிமம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசைன் டேட்டா புக்கில் எப்படி எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபார்முலா ஃபுல்லாக நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? I is equal to n1/n2. அப்படி இல்லை, நம்ம n1 n2 கொடுத்துருந்துச்சுன்னா அதை வச்சு ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை நமக்கு d1 d2 இது ரெண்டும் கொடுத்துருந்தாலும் நம்ம ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்று எண்ணு ஃபுல்லாக கொடுத்துருக்கணும், 2 எண்ணும் கொடுத்துருந்தாலும் ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை d2 கொடுத்துருந்தாலும் ஐ கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ரெண்டுமே கொடுத்தாலும் ரெண்டுமே நம்ம வேணால் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டு ஒன்று வெரிஃபை பண்ணுறக்காண்டி இன்னொன்று கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே ஆர்பிஎம் வரனால கேன்சல் ஆகிடும். அப்போ நோ யூனிட். ஓகேங்களா? இதுக்கு வந்து நமக்கு எப்பயும் தெரியும், இது காமன் ஃபார்முலா. ஓகே, வெலாசிட்டி ஃபார்முலா v = π d1. நம்ம ஒன்று மட்டும் இதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, π d1 n1 / 60 × 1000 m/s. ஃபைண்ட் தி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் θ is equal to 180 - 60. ஓகேங்களா? பிஎஸ்சி டேட்டா புக்கில் இது வந்து 16 இருக்கும். ஒரு சில அந்த லோக்கல் ஆத்தர் புக்கில் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் 16 இருக்கிற இடத்துல 116 இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் 16 கரெக்டாக ஆவச்சுக்கணும். 116 போட்டால் தப்பு. ஓகேங்களா? பிஎஸ்சி டேட்டா புக்கில் 16 தான் கொடுத்துருக்கோம். அப்போ ஃபார்முலா வந்து 60 தான். ஓகே, ஒரு சில புக்கில் லோக்கல் நம்ம புக்கில் வந்து 60க்கு பதிலாக 116 போட்டுருக்கோம். 116 போட்டால் தப்பு, 16 தான் வரணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, புக்கிலலாம் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இந்த வேல்யூ வந்து நம்ம டேட்டா புக்கிலேருந்து எடுக்கிறோம். இந்த ஃபார்முலா அதே மாதிரி பிஹெச்சி வந்து டேட்டா புக்கில் 7.61 இருக்குது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் பிச் லென்த் அதுவும் நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா புக்கிலேருந்து எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து இந்த வந்து ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த 2 வேல்யூ வந்து டேட்டா புக்கில் இருக்கும். ஓகேங்களா? அந்த டேட்டா புக்கில் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதும் அதே மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் டேட்டா புக்கில் எடுக்கிறது, இதெல்லாம் சும்மா காமனாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபார்முலாலாம் எங்கெங்கே எடுக்கிறோங்கிறது நம்ம போட்டிருக்கோம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும். அது என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் டேட்டா புக்கில் இருக்குது. அதை நான் சம்மு சால்வ் பண்ணும்போது எந்த பேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லி நான் சைடில் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். ஓகேங்களா? ஏபிசி 3மே வந்து டேட்டா புக்கில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம சம்முக்கு போகலாங்களா? இப்போ சம்மு நம்ம சால்வ் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன பெல்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எந்த பெல்ட்டுங்கிறதா ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த பெல்ட்டை பொறுத்து தான் நம்ம சம்மு சால்வ் பண்ணுறத வந்து எல்லா ஸ்டெப்பும் அடுத்த ப்ரொசீஜர் படி வரிசையாக போகும். ஓகேங்களா? அப்போ சம்மு வந்து நம்ம எந்த பெல்ட்டு சூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகேங்களா? அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சிக்கல். ஓகேங்களா? பெல்ட்டு சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம டேட்டா புக்கில் இருக்க வேலையை நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? டேட்டா புக்கில் பார்த்தீங்கன்னா ABCDE அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல இப்போ வந்து 0.75 to 5 வந்து என்ன பெல்ட்டு, ஏ பெல்ட்டு கொடுத்துருக்கு. அப்போ 5ன்னு சப்போஸ் 4 இருந்துச்சுன்னா ஏ பெல்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 2 to 15 வரைக்கும் இருக்குது பி பெல்ட்டில். அப்போ பி பெல்ட் சூஸ் பண்ணாலும் கரெக்டு தான், ஏ பெல்ட் சூஸ் பண்ணாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? இது மாதிரி எந்த பெல்ட் சூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதுக்காண்டி நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டேபிள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஷார்ட்டாக போட்டிருக்க டேபிள் தான் இந்த டேபிள் மேலே போட்டிருக்கிறது நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஏவுக்கு வந்து 0.75 × 5 இருக்கா, அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் பெல்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 0.75 to எவ்வளவு 4.9 வரைக்கும் நம்ம ஏ பெல்ட் சூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறக்காண்டி நம்ம அந்த இது போட்டிருக்கோம். அப்போ 0.75 இந்த 5ஆம் நம்பருக்கு இப்போ முன்னாடி வரைக்கும் 4.9 வரைக்கும் ஏ பெல்ட். அப்போ இங்கே 4.9 முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த பெல்ட் சூஸ் பண்ணுறது இங்கே டூன் போட்டிருப்பாங்க. நம்ம டூன் போடாமல் இங்கே கடைசி நம்பரை ஏதோ இருந்துச்சோ அதை தூக்கி இங்கே முன்னாடி போட்டுக்கிறோம். அப்போ 5 to லாஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 0.1 வந்து குறைச்சிக்கும். அப்போ 15னா என்ன, அது 14.9 வரைக்கும். அப்போ 5லேருந்து 14.9 வரைக்கும் என்ன பெல்ட்டு, பி பெல்ட்டு. 5லேருந்து 14.9 வரைக்கும் என்ன பெல்ட்டு, பி பெல்ட்டு. அப்போ சி பெல்ட்டுக்கு இங்கே 14.9 போட்டாச்சு. அப்போ சி பெல்ட்டுக்கு இங்கே கடைசி என்ன இருக்கோ அதை தூக்கி முன்னாடி போடணும். அப்போ 15 to இங்கே 75 இருக்குது. அப்போ 75 என்ன போடணும், 15 to 17.4.9. 15 to 17.4.9. ஓகேங்களா? டி பெல்ட்டுக்கு வந்து அப்போ என்னது 75 to 49.9. 75 to 149.9. இங்கே 115 இருக்குது. அப்போ 149.9. அப்போ இங்கே 150. அப்போ இங்கே கீழே வந்து 150 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ 150 to 190. ஓகேங்களா? இப்படி போட்டோம்னா அந்த பெல்ட்டு சூஸ் பண்ணுறதா இந்த பெல்ட்டு சூஸ் பண்ணுறதான்னு கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டதில் எந்த கன்ஃபியூஷனுமே வராது. 5னா இப்போ எதாச்சும் தான் சூஸ் பண்ணி ஆகணும், பி தான் சூஸ் பண்ணணும். இப்போ 3 சூஸ் பண்ணால் இதை கம்பேர் பண்ணும்போது ஏ பெல்ட்டுக்குள்ளேயும் 3 வரும், பி பெல்ட்டுக்குள்ளேயும் 3 வரும். அப்போ இதை சூஸ் பண்ணுறதா இதை சூஸ் பண்ண கன்ஃபியூஷன் வரும். இப்போ நம்ம எடுத்துக்கிறதுல பார்த்தீங்கன்னா இப்போ 3ன்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த பெல்ட்டு தான் சூஸ் பண்ண முடியும், பி பெல்ட் தான் சூஸ் பண்ண முடியும். அதுக்காண்டி இந்த டேபிளேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி, புரியறதுக்காண்டி. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டேட்டா புக்கில் இருக்கிறது தான் நமக்கு தேவையான மாதிரி அந்த டேபிளை வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
இப்போ நம்ம சம்மு சால்வ் பண்ணலாங்களா? ஃபார்முலாலாம் நம்ம என்னென்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம தெரியாததுக்கு முன்னாடி பெல்ட்டுக்கு இந்த பெல்ட்டுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்பயுமே டிரைவிங்கிறது தான் சுற்றுறது. ஓகேங்களா? டிரைவிங்கிறது தான் பவர் நம்ம வந்து எடுக்கிறோம். அந்த ட்ரிவன்கிறது இந்த பவரை வச்சு இது சுற்றக்கூடிய வீலுக்கு தான் என்ன ட்ரிவன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டிரைவிங்கில் தான் ஆக்சுவல் பவர் இருக்கும். அப்போ எப்பயுமே இது ஸ்பீடு அதிகமாக இருக்கும், இது வந்து என்ன இருக்கும், ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எப்பயுமே டயமீட்டர் இது கம்மியாக இருக்கும், இதோட டயமீட்டர் எப்பயுமே என்ன இருக்கும், கூட இருக்கும். ஓகேங்களா? டிரைவிங்க்கு வந்து நம்ம எப்பயுமே 1ன்னு வச்சுக்குவோம். அப்போ D1 N1. ஓகேயா? ட்ரிவனுக்கு எப்பயுமே என்ன பண்ணியிருக்கோம், D2 N2. ஓகேங்களா? நம்ம தெரிஞ்சிருக்காண்டி இது வந்து டிரைவிங் வந்து D1 N1, ட்ரிவனுக்கு வந்து என்னது D2 N2. ஓகேங்களா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாமா? சம்முக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம இதை பொறுத்தளவுக்கு என்ன இருக்குது, ஓகேயா, என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நமக்கு வந்து இங்கே ஆக்சுவலாக வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, என்ன பவர் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? நமக்கு பவர் டிரான்ஸ்மிஷன், ஓகேங்களா, பவர் டிரான்ஸ்மிஷன் சொல்லி எது கொடுத்துருக்கோ அதான் நமக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நமக்கு எத்தனை கிலோவாட் கொடுத்துருக்கு, 10 கிலோவாட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? எத்தனை கிலோவாட் கொடுத்துருக்கு, 10 கிலோவாட். ஓகேங்களா? அப்போ 10 கிலோவாட்னா இங்கே நம்ம இதில் வந்து பவர் வந்து எத்தனை கிலோவாட் இருக்குது, 10 கிலோவாட்னா எந்த பெல்ட் வரும், 5லேருந்து 14.9 வரைக்கும் இருக்கிறது எந்த பெல்ட்டுன்னு சொல்லியிருப்போம், பி பெல்ட்டுன்னு சூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ இந்த பி பெல்ட் இருக்கிறத, ஓகேங்களா, அந்த பி பெல்ட்டில் இங்கே என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? பி பெல்ட் வந்து அப்படியே இங்கே எழுதிக்கிறோம். ஓகேங்களா? கிராஸ் செக்ஷன், ஓகேங்களா, கிராஸ் செக்ஷன் வந்து என்னது, பி பெல்ட். கிராஸ் செக்ஷன் வந்து பி பெல்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து லோடு, யூஸ்வல் லோடு. யூஸ்வல் லோடு வந்து என்னது, நம்ம இங்கே எடுத்துருப்போம். ஓகேங்களா? நம்ம எடுத்துருக்கதே போட்டுங்க, 5 to 14.9. ஓகேங்களா? அதை அப்படியே எழுதிங்க. அதுக்கடுத்து என்னது, டயாமீட்டர். ஓகேங்களா? நீங்கள் டயாமீட்டர் மட்டும் போடுங்க. டயாமீட்டர் எவ்வளவு, பிக்கு 125. ஓகேங்களா? அதுக்கடுத்து வித்து. ஓகேங்களா? வித்து வந்து எவ்வளவு, பி பெல்ட்டுக்கு 17. அதுக்கடுத்து நாமினல், இங்கே வித்து இருக்கிறது வித்து போட்டுக்கோ, இங்கே வந்து டயாமீட்டர் போட்டுக்கோ. நாமினல் திக்னஸ். ஓகே, திக்னஸ் வந்து எவ்வளோ, பி பெல்ட்டுக்கு 11 கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வெயிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு, 0.189. ஓகேங்களா? 0.189 தான் நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை எடுத்தாச்சு பி பெல்ட். அப்புறம் எல்லாமே டேட்டா எடுக்கிறது ஃபுல்லாகவே பி பெல்ட் சூஸ் பண்ணால் நம்ம எடுக்கிற டேட்டாவெல்லாம் எதெல்லாம் எடுக்கணும், பி பெல்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்தா எடுக்கணும். ஓகே, பி பெல்ட்டுக்கு எடுத்தா, சப்போஸ் சி பெல்ட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சி பெல்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்கான், ஒவ்வொரு பெல்ட்டுக்குமே தனித்தனியாக வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன பெல்ட் கொடுத்துருக்கு அந்த பெல்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த டீட்டாவை தான் நான் எப்பயுமே எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் பி பெல்ட் இங்கே சூஸ் பண்ணிட்டு நம்ம எடுக்கிற வேல்யூ சி பெல்ட்டில் எடுத்துட்டோம்னா போச்சு. ஓகேங்களா? வேல்யூலாம் தப்பாக வந்துடும். ஓகேங்களா? கொடுத்துருக்கிறத வந்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கு, டயாமீட்டர் ஆஃப் த ட்ரிவன் புள்ளினா என்ன, அது D2 = 600. ஓகேங்களா? டயாமீட்டர் ஆஃப் த ட்ரிவன் புள்ளி D2 = 600 mm. நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிருக்காண்டி எழுதுறது முதவே எழுதி வச்சிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணுறது எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மிச்சம் எழுத வேண்டியது எல்லாத்தையுமே ஃபுல்லாக சம முடிகிற வரைக்குமே எழுதி வச்சாச்சு. ஏன்னா டைம் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்காண்டி. டயாமீட்டர் ஆஃப் த ட்ரிவன் கொடுத்துருக்கு, ட்ரிவனாலே D2. ஓகே, 600 mm. ஓகேயா? அதுக்கடுத்து ட்ரிவன் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து டிரைவிங் புள்ளிக்கு வந்து என்ன, அது 200. ஓகேங்களா? இங்கே ஆல்ரெடி ட்ரிவன் கொடுத்துருந்துச்சு, அது 600 என்ட்ரு பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டிரைவிங் வந்து எவ்வளவு, 200. அப்போனா என்ன, அது D1. டிரைவிங் வந்து எவ்வளவு, D1 வந்து எவ்வளவு, 200 mm. ஓகேங்களா? அதுக்கடுத்து சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சென்டர் டிஸ்டன்ஸ் 1000. ஓகேயா? சி வந்து எவ்வளவு, 1000 கொடுத்துருக்காங்க. சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த புள்ளி C = 1000 mm. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கிற போகிற வேல்யூ சியை தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சிங்கிற வேல்யூ தான் கண்டுபிடிப்போம் எப்பயுமே. இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து அந்த சிங்கிற டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து சி. ஓகேங்களா? இது வந்து நம்ம டைப் பண்ணி வைக்கணும்னா எப்பயுமே இது அதிகமாக தான் ஆகுமே ஒழிஞ்சு குறையவே குறையாது. ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஆக்சுவலாக என்ன டிஸ்டன்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிங்கிற டிஸ்டன்ஸ் எப்பயுமே
கொஸ்டினில் கொடுத்துருக்க இப்போ 1000 கொடுத்துருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு வர்ற ஆன்சர் எப்பயுமே 1000ஓட ஒரு எம்எம்மாவது சேர்த்து தான் வரணுமே ஒழிஞ்சு அதை விட கம்மியாக வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த புள்ளி வந்து சி வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1000ஓட கூட இருக்கணும். அதை நம்ம கடைசியில் ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது பார்க்கும்போது திரும்பி ஒரு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 1000 கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த புள்ளி இஸ் ஈக்குவல் டு 1000. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸ்பீடு. ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன் புள்ளி 400. ஓகேங்களா? இங்கே முதல் வந்து ஸ்பீட் ஆஃப் த டிரைவிங் கொடுத்துருச்சு. டிரைவிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1200. ஓகேங்களா? எப்பயுமே டிரைவிங்கில் தான் ஸ்பீடு கூட இருக்கும். ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் த டிரைவிங் புள்ளி 1200 RPM. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன் புள்ளி. ஓகேயா? டிரைவிங் புள்ளி வந்து 1200, ட்ரிவன் புள்ளி வந்து எவ்வளவு? 400 RPM. ஓகேங்களா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன் புள்ளி. ஓகேங்களா? N2 வந்து 400 RPM. ஸ்பீட் ஆஃப் த ட்ரிவன் புள்ளி N2 is equal to 400 RPM. ஓகேங்களா? அதுக்கடுத்து சர்வீஸ் ஹெவி டியூட்டி. ஓகேங்களா? 16 hour per day. ஓகேங்களா? இது என்னன்னு சொல்லி நம்ம சம்மு சால்வ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். கொடுத்துருக்க வேல்யூ மட்டும் எழுதிக்கங்க. ஓகேங்களா? சர்வீஸ் ஹெவி டியூட்டி 16 hour per day. ஓகேங்களா? அதான் நமக்கு தேவையானது, அதை ஃபுல்லாக எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம டேரெக்டாக சம்மு ப்ரொசீஜர் படி நம்ம அங்கே ஆல்ரெடி எழுதியிருந்தோம். ஓகேங்களா? இந்த ப்ரொசீஜர் படி நீ அப்படியே வரிசையாக சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இந்த இதை படி நீங்கள் யா வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்க, எங்கெங்கே டேட்டா புக்கில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே வரிசையாக நீங்கள் சம்ம சால்வ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே ஈஸியாக போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன பண்ணலாம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து N2 வேல்யூ நமக்கு தெரியும். ஓகேங்களா? N2 வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? N2 வந்து 400. ஓகேங்களா? N2 வந்து எவ்வளோ? N2 வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? N2 வந்து நமக்கு எவ்வளோ வரும்? 400 வரும். அப்போ N1 வந்து N1 தான் நமக்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? N1 வந்து எவ்வளோ வருது? ஸ்பீட் ஆஃப் த, இது D1 கிடையாது, N1. ஓகேங்களா? N1 ஏன்னா ஸ்பீடுனால N, அது வந்து RPM கொடுத்துருக்கு. அப்போ N வந்து அப்போ 1200 டிவைடட் பை N2 வந்து எவ்வளவு? 400. ஓகேங்களா? அப்போ 400. ஓகேங்களா? கால்சி யூஸ் பண்ணல, இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதனால் கால்சி யூஸ் பண்ணல, நான் கால்சியில் ஆல்ரெடி போட்டு செக் பண்ணிட்டேன். அதனால் டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் போடுறேன். ஓகேங்களா? இப்போ 1200னா 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. 1 நாங்க இது 3 நாங்க 12. ஓகேங்களா? இப்போ I is equal to 3. ஓகேங்களா? நம்ம N1 N2 வச்சு இப்போ வந்து நம்ம I கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு D1 D2வும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? D1 D2வும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு போட்டாலும் நமக்கு I என்ன ஆன்சர் வரணும்? 300 தான் வரணும். ஓகேங்களா? அதையும் நம்ம வேணால் செக் பண்ணிக்கலாம். அது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நம்ம செக் பண்ணிக்கிட்டா ஓகே. ஓகேங்களா? நமக்கு எடுத்துக்க ரைட்டானு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? D2 டிவைடட் பை என்னது? D1. ஓகேங்களா? D2 வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு? 600. ஓகேங்களா? 600 டிவைடட் பை D1 வந்து எவ்வளவு? 200. ஓகேங்களா? 2 0க்கு 2 0 அடி ஆயிடுச்சு. 1 2 3 2 6. ஓகேங்களா? அப்போ I is equal to 3 வருது. ஓகே, அப்போ ரெண்டுமே நம்ம கரெக்டாக தான் வருது. அப்போ நம்ம எடுத்துக்கிறது வந்து கரெக்டு. ஓகேங்களா? நம்ம எதுவும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? அதுக்கடுத்து டு ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆர் பெல்ட் ஸ்பீட். ஓகேங்களா? அடுத்தது வந்து என்ன பண்ணும்? டு ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆர் பெல்ட் ஸ்பீட். ஓகேங்களா? அதுக்கு ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஃபார்முலா படி என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? பை இன்ட்டு நமக்கு D1ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? D1ஓட வேல்யூ எவ்வளவு? 200 இன்ட்டு N1ஓட வேல்யூ எவ்வளவு? 1200. நம்ம மேலே தான் பார்த்தோம். அதுக்கடுத்து கீழே இருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இன்ட்டு 1000. ஓகேங்களா? இதை கால்சியில் போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 12.56. ஓகேங்களா? கால்சியில் நம்ம போட்டு காமிக்கலாம். ஆனால் போட்டு காமிக்கிறது இது ஒன்றும் பெரிய கஷ்டமான கால்குலேஷன் கிடையாது. அதனால் போட்டுக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன், அதனால் அவங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். திரும்பி கால்சியில் ஒவ்வொன்றா போட்டு பார்த்துருந்தோம்னா இன்னும் நமக்கு டைம் அதிகமாகும். அதனால் நம்ம ஷார்ட்டாக போட்டாச்சு. கஷ்டமானது மட்டும் நம்ம கால்சியில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து டு ஃபைண்ட் த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா? டு ஃபைண்ட் த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு சில புக்கில் 16 இருக்குது. ஆனால் டிசைன் டேட்டா புக், பிஎஸ்சி டிசைன் டேட்டா புக்கில் 16 தான் இருக்குது. அதனால் 116 இருக்கிற இடத்துல நீங்கள் தப்பு. ஓகேங்களா? 16 இருந்துச்சுன்னா ஒரு சில புக்கில் 16 இருக்குது, ஒரு சில புக்கில் 116 இருக்குது. ஓகேங்களா? 16 இருக்கிறது தான் கரெக்டு. நீங்கள் சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற டிசைன் டேட்டா புக்கில் இங்கே 16 இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நான் இங்கே போட்டுக்கிறது தான் கரெக்டான ஃபார்முலா. ஒரு சில டிசைன் புக்கில் ஏதாவது மாறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அப்படி மாற்றிக்கங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா அப்படி இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து ஃபார்முலாவில் 180 இருக்குது. அப்போ 180 அப்படியே போட்டுக்கலாம். -60. D2ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். D2ஓட வேல்யூ எவ்வளவு? 600. ஓகேங்களா? 600 மைனஸ் D1ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு? 200. ஓகேங்களா? சியோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1000. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ 180 மைனஸ் 60 இது எல்லாம் நம்ம போட்டு ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 0.4 வருது. ஓகேங்களா? 0.4. இப்போ எதுவுமே இல்லை, அப்போ மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? அப்போ போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா
theta is equal to 156 degree. 156 degree. இது கால்சியில் போடல, ஈஸியான கால்குலேஷன் தான், அதனால் நம்ம கால்சியில் போடல, போட்டுக்கோங்க ஓகேங்களா. நம்ம எல்லாம் கால்சியில் போட்டு ஒன்றா காமிச்சிட்டு இருந்தோம்னா டிலே ஆகும், அதனால் நம்ம போடல. ஈஸியாக தான் இருக்குது இந்த கால்குலேஷன், அதனால் எந்த இதுவுமே நம்ம கால்சியில் போடாமல் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், ஆன்சர் மட்டும் போட்டு வரோம் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த ஃபார்முலா ஓகேயா, நாமினல் பிட்ச் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. நம்ம ஃபார்முலாவை அப்படியே எழுதியாச்சு. நமக்கு சி தெரியும், D1 தெரியும், D3 தெரியும், அப்போ எல்லா வேலையும் நமக்கு தெரியும் ஓகே. அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகேங்களா. 2 இன்ட்டு சியோட வேல்யூ நமக்கு எவ்வளவு 1000 நமக்கு தெரியும் ஓகேங்களா. ப்ராக்கெட் போட்டுருக்காங்க ப்ளஸ் π/2 ஓகேங்களா. இதுக்கு நம்ம D2ஓட வேல்யூ தெரியும் 600 ஓகேங்களா. ப்ளஸ் D1ஓட வேல்யூ நான் ஒவ்வொன்றையும் திருப்பி காமிச்சிட்டு இருந்தால் அது உங்களுக்கு சங்கடம் ஓகேங்களா. நம்ம பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் D1ம் D2ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. D1ஓட வேல்யூ நமக்கு என்னது 600, D1ஓட வேல்யூ 200, D2ஓட வேல்யூ 600 ஓகேங்களா. அப்போ வந்து D2ஓட வேல்யூ 600 போட்டாச்சு. நான் D1ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு 200 ஓகேங்களா. அதுக்கடுத்து ப்ளஸ் D2ஓட வேல்யூ எவ்வளவு 600 மைனஸ் D1ஓட வேல்யூ 200 பை 4 இன்ட்டு சி 4 இன்ட்டு அப்போ 1000 ஓகேங்களா. 4 இன்ட்டு 1000. இதுக்கு என்ன இருக்குது ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது ஓகேங்களா. இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்கொயர்டு, அப்போ மேலே இருக்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கோங்க ஓகேங்களா. மேலே இருக்க மட்டும் ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டுங்க. இந்த ஹோல்ஸ் இந்த ப்ராக்கெட் வந்து ஃபுல்லுக்கு வரும் ஓகேங்களா. மேலே இருக்கிறதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் பண்ணணும், மேலே இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணிடுங்க ஓகேங்களா. அப்புறம் அடுத்த வேல்யூவில் இப்போ நம்ம 2 பேருக்குனா எவ்வளோ வரும் 2000 வரும் ஓகேங்களா. ப்ளஸ் இந்த இதுக்கு நமக்கு டோட்டலாக நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கால்சியில் போட்டோம்னா 1256.63 ஓகேங்களா. மொத்தமாக கால்சியில் போட்டாலும் உங்களுக்கு புரியாது. அப்போ இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு கரெக்டாக நம்ம போகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம இதை போட்டிருக்கோம் ஓகேங்களா. மேலே இருக்கிறதுக்கு இதெல்லாம் போட்டோம்னா 600 200 போச்சுன்னா 400 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும் 16. அந்த ஜீரோவை டபுளாக போட்டுக்கோங்க ஓகேங்களா. அப்போ 4 0 வரும் ஓகேங்களா. டிவைடட் பை 4 இன்ட்டு 1000 எவ்வளவு 4000 வரும் ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் அடித்து போட்டோம்னா எவ்வளோ வரும்னா 2000. அதுக்கடுத்து 1256.63 இதெல்லாம் அடித்து போட்டோம்னா எவ்வளோ வருது 40 வருது ஓகேங்களா. அப்போ இதெல்லாம் கூட்டோம்னா LP is equal to 3296.63 mm ஓகேங்களா. எல்பி வந்து ரொம்ப முக்கியம். இதை வச்சு நம்ம அடுத்து நிறையா டேட்டாவில் கிவன் டேட்டா எடுக்கிறதுக்கு இதை எல்பி ரொம்ப யூஸ் பண்ணுவோம் ஓகே. எப்படின்னா நாமினல் பிட்ச் லென்த் ஓகேங்களா. நாமினல் பிட்ச் லென்த்துக்கு தான் நம்ம எல்பின்னு சொல்லுவோம் ஓகேயா. லென்த்துக்கு எல், பிட்ச் லென்த்துனால இது என்னது எல்பி அப்படின்னு சொல்லி போகிறோம் ஓகேங்களா. அதுக்கடுத்து கேடீட்டா ஓகேங்களா. கான்டாக்ட் ஃபேக்டர் கேடீட்டா. இந்த கேடீட்டாவை நம்ம எங்கேருந்து எடுக்கணும் பேஜ் நம்பர் 7.68 ஓகேங்களா. பேஜ் நம்பர் 7.68 நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இப்போ பேஜ் நம்பர் 7.68 68 நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா. பேஜ் நம்பர் 7.68 நமக்கு டீட்டா ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ வந்துச்சு 156 ஓகேங்களா. அப்போ 156னா நம்ம எப்பயுமே அந்த வேல்யூ இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை விட அடுத்த வேல்யூ என்ன வேல்யூவோ அதோட ஹையஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 154 இருக்குது, அதுக்கடுத்து 157 இருக்குது ஓகேங்களா. அப்போ 156னா நமக்கு என்ன வேல்யூ எடுத்துக்கலாம் 154 எடுக்கலாமா 57 எடுக்கலாமா, எப்பயுமே கூட தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 157 ஓகேங்களா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வி பெல்ட். அப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளாட் பெல்ட் பக்கமே போகக்கூடாது ஓகே. வி பெல்ட் தான் இங்கே கொடுத்துருக்கு. அப்போ வி பெல்ட்டுக்கிறது தான் நம்ம எடுக்கணும். அப்போ 157க்கு நேராக வி பெல்ட் என்ன வருது அப்படின்னா 0. என்னன்னு வருது 94 அப்படின்னு வருது ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும் இங்கே மேலேயே கொடுத்துரு கரெக்ஷன் ஃபேக்டர் ஓகேயா. FD is equal to எவ்வளவு கரெக்ஷன் ஃபேக்டர் ஓகேங்களா. கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து நம்ம என்னன்னு போட்டிருக்கோம் 0.94 ஓகேங்களா. 57க்கு நேராக 0.94 நம்ம இங்கே கேட்டுட்டான்னு போட்டுருக்கோம். கான்டாக்ட் ஃபேக்டரு, அந்த கான்டாக்ட் ஃபேக்டர்லாம் நமக்கு இருக்குது ஓகேயா. அப்போ வந்து ஆர்கா கான்டாக்ட்னு கொடுத்துருப்பாங்க அதில். அப்போ கேட்டீட்டா இஸ் ஈக்குவல் டு 0.94 ஓகேங்களா. இப்போ நம்ம கேட்டீட்டா எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஸ்டாண்டர்ட் பிட்ச் லென்த் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் பிட்ச் லென்த் டு ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் பிட்ச் லென்த். ஸ்டாண்டர்ட் பிட்ச் லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது பேஜ் நம்பர் 7.58 ஓகேங்களா. 7.58 தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதை கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா. இப்போ 7.58 போட்டாச்சு ஓகேங்களா. இதில் 7.58 போன பாடி நம்ம இதில் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அந்த டோட்டல் வேல்யூ நமக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேயா. எல்பி வந்து நமக்கு என்ன வந்துச்சு ஆக்சுவலாக 3296 ஓகேயா. நாமினல் இந்த இது இங்கே கொடுத்துருக்காங்களா, நாமினல் வந்து 3296 ஓகேங்களா. அப்போ
அப்போ 3296னா இங்கே வந்து 600லேருந்து ஆரம்பிக்குது ஓகேங்களா. அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கீழே வந்து 2400 வருது. அப்போ பின்னாடி பக்கம் திருப்பிக்கணும் ஓகேங்களா. நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, எல்பி வந்து எவ்வளோ வருது 3200 ஓகேங்களா. 3251 இருக்குது, நம்ம 3296. அப்போ 51க்கு அடுத்து அடுத்த வேல்யூ என்னவோ அதான் எடுத்துக்கணும். அப்போ 3404 ஓகேங்களா. 3404க்கு நேராக நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா. நம்ம என்ன பெல்ட் சூஸ் பண்ணியிருக்கோம், பி பெல்ட். பி பெல்ட்டில் டேஷ் டேஷ்னு போட்டிருக்கு. அப்போ டேஷ் டேஷ்னு போட்டிருந்தா அதுக்கு அடுத்த வேல்யூ நமக்கு எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ இங்கே பி பெல்ட் நம்ம எதுவுமே கொடுக்கல. அப்போ 3404, 3404க்கு நேராக சி பெல்ட், ஏன்னா பி பெல்ட்டில் கொடுக்காதனால அடுத்து சி பெல்ட் என்ன இருக்கோ பார்க்கணும். சப்போஸ் இந்த பக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதில் என்னாலும் அதுக்கு அடுத்தது இருந்துச்சுன்னா அடுத்தது எடுத்துக்கலாம். இந்த கடைசி வரைக்குமே எதுவுமே இல்லை அப்படின்னா முன்னாடி இருக்கிற வேல்யூ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்போ 3404க்கு நேரம் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 3459 வருது. சி பெல்ட்டில் இருக்குது, பி பெல்ட்டில் எதுவுமே இல்லை, அதனால் நம்ம சி பெல்ட் எடுத்துக்கலாம். அப்போ 3459 ஓகேங்களா. அப்போ எல்பி ஸ்டாண்டர்ட் இஸ் ஈக்குவல் டு 3459 ஓகேங்களா. நம்ம எடுத்தாச்சு. அதுக்கடுத்து டு ஃபைண்ட் த டிசைன் பவர் ஓகேங்களா. டு ஃபைண்ட் த டிசைன் பவர், டிசைன் பவருக்கு நம்ம பிடின்னு போடுவோம் ஓகேங்களா. பிடி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு பவர் இன்ட்டு கேஎஸ் கேஎல் இன்ட்டு கே டீட்டா ஓகேங்களா. அது மிச்சம் நம்ம ரெண்டு வேல்யூ ஆல்ரெடி நம்ம பியோட வேல்யூ நமக்கு தெரியும் ஓகேங்களா. பி வந்து எவ்வளவு 10 கிலோவாட் ஓகேங்களா. அதுக்கடுத்து கேக்யூவும் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. கேக்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோன்னு பாருங்கள், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். கேக்யூ எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த கேக்யூ இஸ் ஈக்குவல் டு 0.94, கேக்யூ இஸ் ஈக்குவல் டு 0.94. அப்போ கேஎஸோட வேல்யூ எங்கே எடுக்கணும் அப்படின்னா கேஎஸோட வேல்யூ 7.69 எடுக்கணும் ஓகேங்களா. 7.69 தான் என்ன இருக்கும் கேஎஸோட வேல்யூ இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இதில் தான் வந்து என்னது சர்வீஸ் ஓகேங்களா. இந்த சர்வீஸ் தான் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா. சர்வீஸ் வர்றது தான் என்னது கேஎஸ். சர்வீஸ்னால எஸ், ஃபேக்டர்னா நம்ம எப்பயுமே கேங்க சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ கேஎஸ் வேல்யூ ஓகேங்களா. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்துச்சுன்னா 16 ஹவர் அப்படின்னு கொடுத்துருந்துச்சு ஓகேங்களா. அப்போ ஹெவி டியூட்டின்னு கொடுத்துருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 10 ஹவர் அப் டு 10 ஹவர், செகண்ட் கொடுத்துருக்கிறது 10 ஹவர்லேருந்து 16 ஹவர் ஓகேங்களா. அப்போ ரெண்டாவது இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம் 10 to 16. ஏன்னா நமக்கு 16 ஹவர் தான் கொடுத்துருந்துச்சு. 16 ஹவர் என்ன கொடுத்துருந்துச்சுன்னா ஹெவி டியூட்டி கொடுத்துருந்துச்சு. அப்போ 16 ஹவருக்கு நேராக கீழேயும் ஹெவி டியூட்டிக்கு நேராக சைட்லையும் பார்க்கணும் ஓகேங்களா. என்ன வேல்யூ வருது 1.3ங்கிற வேல்யூ வருது ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும் 1.3ங்கிற வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு சில சம்பள இந்த சர்வீஸ் ஃபேக்டர் இந்த 16 ஹவர் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே கொடுக்கலைன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். லைட் டியூட்டி 16 ஹவர், இல்லாட்டி லைட் டியூட்டி 10 ஹவர், ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாம் பாயிண்ட் சம்திங்லாம் வெரி ஆகுது. அதனால் சம்பளம் வந்து பெரிய கான்ட்ராக்ட்லாம் சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா. அதனால் என்ன பண்ணணும், ஹெவி டியூட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இங்கே கொடுத்துருக்கு 16 ஹவர் கொடுத்துருக்கு அதனால் சூஸ் பண்ணிக்கிறேன். எதுவுமே கொடுக்கலன்னா அஸ்யூம் ஹெவி டியூட்டி, இங்கே ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க ஓகேங்களா. இந்த பக்கம் இருக்கிறத மட்டும்தான் சூஸ் பண்ணிக்கணும், அங்கிட்டு இருக்கிறத சூஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா. இந்த பக்கம் இருக்கிறது எப்பயுமே 600 RPMக்கு மேலே தான் நமக்கு இருக்கும். அப்போ மொதல் 3 இருக்குதா அந்த இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று மீடியம் டியூட்டின்னு சூஸ் பண்ணிங்கன்னா 16 ஹவர்ஸ் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி அஸ்யூம்னு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ ஹெவி டியூட்டியில் 16 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.3ன்னு வருது ஓகேங்களா. அப்போ இந்த வேல்யூ எவ்வளோ வரும், கேஎஸ் ஈக்குவல் டு 1.3, கேஎஸ் ஈக்குவல் டு 1.3. அதுக்கடுத்து கேஎல் வேல்யூ ஓகேங்களா. கேஎல் வேல்யூ எந்த பேஜில் பார்க்கணும்னு நம்ம போட்டிருக்கோம் 58 பேஜில் போடணும்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. கேஎல் வேல்யூ வந்து எவ்வளோ வரும், கேஎல் வேல்யூ வந்து நம்ம 58ல் பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ நம்ம 58ல் பார்த்தோம்னா நம்மளோட வேல்யூ படி அதான் இங்கே நாமினல் எண்ணத்தில் பார்க்கணும் ஓகேங்களா. நாமினல் எண்ணத்தில் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் இந்த இடத்துல பார்ப்போம். ஏன்னா நம்ம 250க்கு மேலே வந்துச்சு. அப்போ 3404 ஓகேங்களா. இங்கே கரெக்ஷன் ஃபேக்டரு. அப்போ இந்த 404க்கு நேராக பி பெல்ட்டுக்கு பார்த்தோம்னா பி பெல்ட்டுக்கு எதுவுமே கிடையாது ஓகேங்களா. பி பெல்ட்டில் எதுவுமே கிடையாதுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு அடுத்த வேல்யூ 0.99 இருக்குது ஓகேங்களா. அப்போ இந்த ஏன்னா நம்ம பிச் லென்த் வந்து 3250க்கு மேலே, அப்போ அடுத்த வேல்யூ வந்து 3404 தான் இருக்குது. அப்போ 404னா பி பெல்ட்டுக்கு நேராக நம்ம பி பெல்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். பி பெல்ட்டுக்கு நேராக பார்த்தா எதுவுமே கிடையாது. அப்போ எதுவுமே கிடையாதுன்னா அதுக்கு அடுத்த வேல்யூ என்ன வேல்யூ இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 0.99 ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன வேல்யூ வரும், கேஎல் ஈக்குவல் டு 0.99 ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த இதில் எல்லா வேல்யூமே தெரியும் ஓகேங்களா. சப்ஸ்டிட் பண்ணலாமா.
பவரோட வேல்யூ P is equal to 10 நமக்கு தெரியும் இன்ட்டு அதுக்கடுத்து கேஎஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 1.3 அதுக்கடுத்து கீழே கேஎலோட வேல்யூ நமக்கு தெரியும் கேஎலோட வேல்யூ எவ்வளவு 0.99 இன்ட்டு அதுக்கடுத்து என்ன இருக்குது கேடீட்டாவோட வேல்யூ என்ன வரும் 0.94 ஓகேங்களா 0.94 இது எல்லாம் கால்சியில் போட்டோம்னா PD is equal to எவ்வளோ வரும் 13.96 PD is equal to 13.96 கிலோவாட் ஓகேங்களா ஏன்னா பவர் எப்பயுமே என்னதான் சொல்லுவோம் கிலோவாட் நம்ம எடுத்துருக்கிறதும் 10 கிலோவாட் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா பவர் வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னா 13.96 கிலோவாட் ஓகேங்களா நமக்கு அதான் தேவைப்படுது ஓகேங்களா அடுத்து ஈக்குவலன்ட் டயாமீட்டர் D is equal to ஓகேங்களா டியோட வேல்யூ D is equal to KD into D1 ஓகேங்களா நமக்கு D1ஓட வேல்யூ தெரியும் KD வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா KD வேல்யூ வந்து நம்ம எங்கே கண்டுபிடிக்கணும் பேஜ் நம்பர் 7.62 ஓகேங்களா பேஜ் நம்பர் 7.62 போகணும் ஓகேங்களா இதில் ஸ்பீடு ரேஷியோ வச்சு தான் நம்ம பார்க்கணும் ஓகேங்களா மேக்ஸிமமான சம்மில் எப்பயுமே 3 அதை விட அதிகமாக தான் என்ன இருக்கும் ஸ்பீடு ரேஷியோ இருக்கும் ஓகேங்களா 3யும் அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் ஸ்பீடு ரேஷியோ இருக்கும் இங்கே 2.949 அண்டு ஓவருக்கு என்னன்னு போட்டிருக்கு 1.14ன்னு போட்டிருக்கு ஓகேங்களா மேக்ஸிமம் நம்ம இந்த வேல்யூ சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் நம்ம ஐயோட வேல்யூ ஓகேயா ஸ்பீடு ரேஷியோ ஐயோட வேல்யூ 1.14 விட கூட இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்போ ஸ்பீடு ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 1.14ன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஜ் நம்பர் 7.62ல் இருக்குது ஓகேங்களா 7.62ல் ஸ்பீடு ரேஷியோவில் அது ஐ எவ்வளோ வேல்யூ நமக்கு வந்திருக்குன்னு பார்க்கும் ஐ நமக்கு வந்து 3ன்னு வந்துருந்துச்சு அப்போ 2.9 அண்ட் ஓவருக்கு இதான் வேல்யூ அதுக்கு என்னன்னு இருக்குது 1.14 இருக்குது அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்போ KD is equal to நமக்கு என்ன வேல்யூ வரும் கேடியோட வேல்யூ 1.14 ஓகேங்களா அப்போ கேடியோட வேல்யூ தெரியும் டியோட வேல்யூ தெரியும் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா அப்போ 1.14 இன்ட்டு D1ஓட வேல்யூ எவ்வளவு 200 ஓகேங்களா 200 நம்ம முன்னாடி இருக்குது எடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ D is equal to 228 mm ஓகேங்களா D is equal to 228 mm அப்போ ஈக்குவலன்ட் டயாமீட்டர்னா D எவ்வளவு 228 mm தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் நோட்டேஷன் அதனால் mmன்னு போட்டுக்கோங்க ஓகேங்களா அடுத்து ஃபைண்ட் த பவர் ரேட்டிங் ஓகேங்களா ஃபைண்ட் த பவர் ரேட்டிங் இந்த பவர் ரேட்டிங் எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா அந்த டியிலேருந்து கண்டுபிடிப்பான் ஓகேங்களா அது வந்து பேஜ் நம்பர் 7.64 ஓகேங்களா பேஜ் நம்பர் 7.64 ஏன் இந்த பேஜ் நம்பர் எடுக்கிறோம்னா இந்த பேஜில் கொடுத்துருக்கிறது எந்த பெல்ட்டுக்குரியது கிராஸ் செக்ஷன் பி பெல்ட்டுக்குரியது சப்போஸ் நம்ம சி பெல்ட்டுக்குரியதாக இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணிப்போம் 7.65 பேஜ் எடுத்திருப்போம் ஓகேங்களா ஏன்னா கிராஸ் செக்ஷன் சி பெல்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கு நம்ம பி பெல்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுனால கிராஸ் செக்ஷன் பி பெல்ட்டில் நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா சப்போஸ் நம்ம சி பெல்ட்டாக இருந்தால் சி பெல்ட் எடுத்துக்கணும் டி பெல்ட்டாக இருந்தால் டி பெல்ட் எடுத்துக்கணும் ஒவ்வொரு பேஜ் அப்படியே மாறி மாறி இருக்கும் ஓகேங்களா இப்போ டி பெல்ட்னா பேஜ் நம்பர் 7.66ல் இருக்குது ஓகேங்களா நம்ம எந்த பெல்ட் சூஸ் பண்ணுறோமோ அந்த பெல்ட்டுக்கு தகுந்த பேஜ் நம்பர் மாற்றிக்கணும் இப்போ நம்ம பி பெல்ட்டுக்கு பேஜ் நம்பர் என்ன இருக்குது 7.64ல் இருக்குது ஓகேங்களா இது வந்து என்ன அது ஈக்குவலன்ட் பிட்ச் டயாமீட்டர் டி ஓகேங்களா நம்ம கடைசியாக கண்டுபிடிச்சோமா 228 அது வந்து எந்த வேல்யூ இருக்குது 130 இதெல்லாம் போய் 180 அண்ட் ஓவர்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா 180 அண்ட் ஓவருக்கு வந்து இதில் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பெல்ட் ஸ்பீடுன்னு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா பெல்ட் ஸ்பீட் கண்டுபிடிச்சோமா பெல்ட் ஸ்பீடு எவ்வளவு ஓகேங்களா அதே மாதிரி டிசைன் பவர்னு ஒன்று இருக்கும் ஓகேயா டிசைன் பவரையும் வச்சு தான் ஆகிடுவோம் இது பண்ணுவோம் டிசைன் பவர் எவ்வளோ கொடுத்துருக்கு நமக்கு 13.96ன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்போ இங்கே 13.96 ஓகேங்களா 13.9 அடுத்து எதில் எடுக்கலாம் 13.9 அடுத்து என்னத்தை எடுத்துக்கலாம் 13.9 அடுத்து 14ல் எடுத்துக்கலாம் ஓகேங்களா 14ல் எடுத்தால் நமக்கு என்ன ஆன்சர் வருது இல்லாட்டி பெல்ட் ஸ்பீடுனா நம்ம அதான் வரும் பெல்ட் ஸ்பீடுனா வேற கண்டுபிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் பெல்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆர் பெல்ட் ஸ்பீடு எவ்வளவு 12.56 ஓகேங்களா இப்போ நம்ம இது சொன்னது வந்து என்னது டிசைன் பவர் ஓகேயா பெல்ட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு பெல்ட் இந்த ஃபைன் வெலாசிட்டி ஆர் பெல்ட் ஸ்பீடுன்னு போட்டிருப்போம் ஓகேங்களா பெல்ட் ஸ்பீடு வந்து எவ்வளவு 12.56 ஓகேங்களா அப்போ 12.56னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எப்பயுமே அந்த வேல்யூவோட அடுத்த வேல்யூ தான் எடுத்துக்கணும் அப்போ 12.5 அப்போனா 13 தான் எடுத்துக்கணும் 13ஐயும் டி வந்து நம்ம 228 அப்போ 180 அண்ட் ஓவருக்கு லாஸ்ட் லைன் அப்போ இந்த லைன்லையும் இந்த 13க்கு நேரம் என்ன இருக்குன்னா 4.19ங்கிற வேல்யூ இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த வேல்யூ தான் என்ன நம்ம எடுத்துக்கணும்
ஓகேங்களா. நம்ம பி பெல்ட்டு, அதனால் இந்த பெல்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த பெல்ட்டோ அந்த பெல்ட்டுக்கு தகுந்தாப்படி நம்ம இந்த பேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். சி பெல்ட்டாக இருந்தால் அடுத்த பேஜ், டி பெல்ட்டாக இருந்தால் அதுக்கு அடுத்த பேஜ். ஓகேங்களா. நம்ம பி பெல்ட்டு அதனால் எடுத்துக்கிறோம் 4.19. ஓகேங்களா. பெல்ட் ஸ்பீடையும் இங்கே டியும் என்ன வேல்யூன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்படி என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். அது வேல்யூ என்ன, நமக்கு என்ன ஆன்சர் வருது, 4.19. ஓகேங்களா. 4.19. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பெல்ட். ஓகேங்களா. பிடி பை பிஆர். பிடியும் தெரியும், நமக்கு பிஆர் தெரியும். பிடி வந்து எவ்வளவு, 13.96. பிஆரோட வேல்யூ 4.19. ஓகேங்களா. இதை அடிச்சு போட்டால் கால்சியில் போட்டால் என்ன வருதுன்னா 3.33. ஓகேங்களா. இங்கேயும் அப்படியே நீங்கள் மாற்றிலாம் எழுத வேணாம், அப்படியே எழுதிக்கலாம். 3.33 நம்பர் ஆஃப் பெல்ட் வந்து 3.33 போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து டு ஃபைண்ட் த நியூ சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே, அந்த பேஜ் நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 7.61. ஓகேங்களா. அந்த பேஜ் நம்மளே எடுத்துக்கணும். முதல்ல ஃபார்முலா எழுதும்போது அது பேஜ் நம்பர் எழுதாமல் இருந்துச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல சி இருக்கும், அதே மாதிரி சிக்கு வந்து என்ன வேல்யூ அப்படிங்கிறது இங்கே போட்டுக்கோம். ஓகேங்களா. சியோட ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா. சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி. ஓகேங்களா. சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி. சி இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது. ஓகேங்களா. இந்த எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போம், எல்பி ஸ்டாண்டர்ட்னு போட்டிருப்போம். டி கேபிட்டல் டினா நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாலே இங்கே போட்டிருந்தேன். கேபிட்டல் டி நோட்டேஷனுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இங்கே ஃபார்முலாலே போட்டிருக்கேன். ஓகேங்களா. கேபிட்டல் டிக்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கோம்னா D2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸ்மால் டிக்கு பதிலாக என்னென்னு யூஸ் பண்ணியிருப்போம்னா D1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா எல்லாத்துலேயுமே டேட்டா புக்கில் இருக்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனால் டேட்டா புக்கில் இருக்கிற இந்த கேபிட்டல் டிக்கு பதிலாக D2 போட்டிருப்போம். ஏன்னா அப்படின்னா தான் புரியும், D2னா எதை எடுக்கிறது, இல்லாட்டி D1னா எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் வரும். அதனால் கேபிட்டல் டியை D2ஆகவும் ஸ்மால் டியை D1ஆகவும் நம்ம ஃபார்முலாவில் கிவன் டேட்டாவில் இருக்கிறதையுமே நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதியிருப்போம். ஓகேங்களா. இப்போ இங்கே D2 இருக்குது, அப்போனா வந்து டேட்டா புக்கில் என்னன்னு இருக்கும், கேபிட்டல் டின்னு இருக்கும். ஓகேங்களா. மைனஸ் D1 இருக்குது, அப்போ இங்கே என்ன வெறும் டின்னு மட்டும் இருக்கும். நம்ம அது மாதிரி இருந்துச்சா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காண்டி கேபிட்டல் டியை D2ஆகவும் ஸ்மால் டியை வந்து D1ஆகவும் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ அதுபடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபார்ம்லாம் எழுதியாச்சு. ஓகேங்களா. மிச்சம் எல்லா வேல்யூம் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. கால்சியில் போட்டால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வரும். ஓகேங்களா. எல்பி ஸ்டாண்டர்டுக்கு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 3459. ஒவ்வொன்றும் எடுத்து காமிச்சு நம்ம போடலாம். அப்படி போட்டால் நமக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா. அதனால் நம்ம போடல, ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். நீங்கள் வேணால் பின்னாடி திருப்பி இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 4. ஓகேங்களா. ஃபார்முலாவில் இருக்குது 4 மைனஸ் 5 இன்ட்டு D2ஓட வேல்யூ நமக்கு எவ்வளவு 600 ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருக்குது. D1ஓட வேல்யூ 200/8. ஓகேங்களா. இதை கால்சியில் போட்டால் என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து என்னது 864.75 மைனஸ் 5 இன்ட்டு, ஓகேயா, 5 இன்ட்டு உள்ளே என்ன போட்டால் 100ன்னு வரும். ஓகேங்களா. 100ன்னு வரும். ஓகேங்களா. அதை போட்டால் கடைசியில் என்ன ஆகுது 864.75 மைனஸ் 314.15. பை 3.14 இன்ட்டு 100 பிறகுனா 314.15. ஓகேங்களா. அப்போ ஏசிக்கோல்ட்டு என்ன ஆன்சர் வரும்னா 550.59 mm. ஓகேங்களா. 550.59 mm. சேம் அதே போல் பி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா. பிக்கு நமக்கு எல்லா வேல்யூமே இருக்குது. அப்போ பிக்கு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். D2ஓட வேல்யூ எவ்வளவு 600 மைனஸ் D1ஓட வேல்யூ 200 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. பை 8. ஓகேங்களா. போட்டால் என்ன வருது அப்படின்னா பி இஸ்இக்குவல் டு, இது டேரெக்டாக கால்சியில் போனால் பெருசு கஷ்டமாக இல்லை, எவ்வளோ வருதுன்னா 20,000 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. mm. அப்போ பியோட வேல்யூ நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஏயை வச்சு தான் பி ஏயும் பியும் வச்சு தான் என்ன பண்ண முடிக்கணும், சி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஸ்டார்டிங்லேயே, எப்பயுமே சியோட வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூவோட கூட தான் வரணும். ஓகேங்களா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஏயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், ஏயோட வேல்யூ 550.59 ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ வந்து ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ 550.59 ஸ்கொயர்டு மைனஸ் பியை வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் 20,000. ஓகேங்களா. போட்டோம்னா ஆன்சர் என்ன வருதுன்னா முன்னாடி இருக்குது. இது வந்து ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுறோம், நமக்கு சியோட வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. ஏயோட வேல்யூ 550.8, பியோட வேல்யூ நம்ம 20,000 கண்டுபிடிச்சிட்டோம். போட்டிங்கன்னா இந்த ரூட்டுக்கெல்லாம் மதிப்பு போட்டிங்கன்னா 532.11. ஓகேங்களா.
அப்போ 500 இந்த கூட்டிங்கன்னா நமக்கு எல்லாம் ஒரு 1082. ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம், சியோட டிஸ்டன்ஸ் எப்பயுமே கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆன்சரை விட கூட தான் வரும். ஓகேங்களா? அப்போ சியோட வேல்யூ அங்கே 1000 கொடுத்துருந்துச்சு, நமக்கு வந்து 1082 வருது. ஓகேங்களா? மேக்ஸிமம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? அந்த 1000 கொடுத்தா 1100 200 அந்த மாதிரி ரேஞ்சு வரும். இப்போ சப்போஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம போட்டுக்கிற தப்பு ஏதோ தப்புன்னு மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ 1000னா அந்த முன்ன பின்னா ஒரு 200 300 தான் டிஃபரன்ஸ் வரும். 1000 கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு ஆன்சர் வந்துச்சுன்னா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் முன்னாடி இருந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ சி வந்து கொஸ்டின் 1000 கொடுத்துருக்கு, நமக்கு 1082 கொடுத்துருக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து போட்டுக்கிறது ரைட்டு. ஓகேங்களா? இதான் வந்து ப்ரொசீஜர். நம்ம வரிசையாக எல்லாமே போட்டிருக்கோம். ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? ஃபார்முலா கரெக்டாக இருந்துச்சுன்னா கிவன் டேட்டா புக்கிலேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிவன் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கேபிட்டல் டிக்கு D2 யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்மால் டிக்கு D1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மிச்சம்லாம் கிவன் டேட்டாவில் என்ன இருக்கோ அதை அப்படியே தான் சூஸ் பண்ணியிருக்கோம். மிச்சம் வந்து இந்த 16 இருக்கணும், 116 இருக்கான்னு உங்கள் புக்கில் பார்த்துக்கோங்க. டிசைன் டேட்டா புக் படி இது 60 வரணும். ஓகேங்களா? PHC டேட்டா புக் படி இது 60 வரணும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுல இது 60 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நான் ஃபார்முலாலாம் கரெக்டாக எழுதியிருக்கேன். உங்கள் புக்கில் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த டேபிள் எப்படி போட்டோன்னு உங்களுக்கு புரியும். புக்கில் இருக்கிறதுனா கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறக்காண்டி இந்த இது போட்டிருக்கோம். ஓகேங்களா? மிச்சம் சம்மெல்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கோம். கால்சியில் மட்டும் நம்ம போடாமல் இருக்கோம். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ தம்பி.